Thank you, Jesus. 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி எங்களை காத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின்படி எங்களிடத்தில் என்ன பேச வருகிறீரோ அத்தனையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தேசத்தை உட்காருவோம். நாம் ஏற்கனவே படித்தது போல பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு இந்த மடலை எழுதுகிறார். ஆமென். ஆக இந்த லெட்டர் யாருக்கு எழுதுகிறாரு? சின்ன தீமோத்தேயுக்கு. நான் என்ன கருதுறேன்னா, இந்த லெட்டரை எனக்கு எழுதுகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த தீமோத்தேயுன்ற பேரை எடுத்துகிட்டு என் பேரை போட்டுக்க போகிறேன். நீங்கள் கூட படிக்கும்போது உங்கள் பேர் போட்டுங்க, கன்ஃபார்ம்டாக போட்டுங்க. ஆமென். எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் போன்று இருக்கிற பவுல் எனக்கு எழுதினது போல் நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. அல்லேலூயா. சபை வளர்ந்து வருகிறது. 2 பேர் 3 பேர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. 20 பேர் 30 பேர் ஆகும்போது பிரச்சனை கொஞ்சம் கூடுது. 200 பேர் 300 பேர் ஆகும்போது வித்தியாசமாக மாறுது. 2000 பேர் 3000 பேர் ஆகும்போது வேறு பிரச்சனை. 20000 பேர் 30000 பேர் ஆகும்போது வேறு பிரச்சனை. கிளை சபைகள் உருவாகும் போது வேறு பிரச்சனை. நம்முடைய ஹாங்காங் சர்ச்சுக்கு நாங்கள் கடந்த அக்டோபர் மாதம் போனோம் இல்லைங்களா. போகும்போது சர்ச்சில் ஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த 5 நாள் செமினாருக்கு சபை மக்கள் யாரும் வரக்கூடாது. சர்ச்சு ஃபுல்லாக உலகெங்கிருந்து வந்த பாஸ்டர்ஸ் மட்டும்தான். ஆமாம், நம்ம மத சர்ச்சிலே ஒரு ஏரோப்ளைன் ஃபுல்லாக நாங்கள் தான் போனோம் மலேசியாவிலேருந்து ஹாங்காங் போகும்போது. ஆமாம், 200 சில்லற பேர்கிட்ட அந்த ட்ரிப்பில். அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் வேறு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சபை மக்கள் யாரும் வரக்கூடாதுன்ட்டு கடைசி நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. மெயின் ஹாலில் வந்திருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் உட்கார்ற மாதிரி இன்றைக்கி கீழே ஹாலில் போங்க அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மெயின் ஹாலில் நீங்கள் 4 நாள் உக்காந்துட்டீங்க, இன்றைக்கி எங்கள் சபை மக்கள் வருந்தி கேட்டுக்கிறாங்க, என்னையா ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் உள்ளே வரலன்னு. அதனால் மெயின் ஹாலில் சபை மக்கள் உட்காருவாங்க, இன்றைக்கி நீங்கள் எங்கே உட்காருங்க, கீழே உள்ள ஹாலில் என்னது டிவியில் பாருங்கள் அப்படின்ட்டு பெரிய ராட்சத என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்டேஜே டெலிவிஷனாக இருக்குது, அவ்வளோ பெருசில் போட்டு காட்டினாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பெருசாக நம்ம மாற மாற பெரிய பெரிய தலைவர்கள் தேவை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமாம், காட்லி லீடர்ஸ் ஆர் பேக் போன் ஆஃப் த சர்ச். தேவஜனமே, நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமு ஒழுங்காக இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. வந்த ஜனங்க ஒழுங்காக சப்போர்ட் பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நம்முடைய லீடர்ஷிப் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Godly leaders are the backbone of the church. தேவனுக்கு பயப்படுகிற தலைவர்கள் சபையினுடைய முதுகெலும்பாய் இருக்கிறார்கள். It is essential that they should be qualified. ஒவ்வொருத்தரும் பல பரீட்சைகள் தாண்டி, பல பிரச்சனைகள் தாண்டி எல்லாவற்றையும் ஜெயித்து கர்த்தருக்கென்று எழும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லி தரப்போறார். தீமோத்தேயு, லீடர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், எக்ஸலண்ட்டாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, 3 பகுதிகளாக பேச போகிறேன். முதற் பகுதி, ஒரு மனிதன் கண்காணியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறவனுடைய தகுதிகள். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். If he is going to be a bishop, before coming into the office, these are his qualifications. ஆமென். 1லிருந்து 7 வரை. ஆமென். இரண்டாவது, குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த டீக்கன்ஸ், மூப்பர்களுடையது. அதுலேயே மன்னிக்கோ, 2வது பகுதி டீக்கன்ஸோட குவாலிஃபிகேஷன். அந்த 2வது பகுதியில் அவருடைய மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். கடைசியாக பகுதி அவர் பேச போகிறது 3வது பகுதி 14ஆம் வசனத்திலே, நான் இந்த மடலை எழுதுவதற்குண்டான நோக்கம் என்ன, நீ நடத்துகிற திருச்சபையானது சத்தியம் சார்ந்த திருச்சபையாக இருக்க வேண்டும் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சத்தியம் சார்ந்த திருச்சபை. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், தீத்துக்கு எழுதின நிருபமாக இருக்கட்டும், சத்தியம் சார்ந்த சபை நிர்வாகம்.
ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்முடைய சபைக்கு இத்தனை வருஷம் வந்திருக்கீங்க. சபை வளர வளர நிர்வாகங்கள் பண்ணுறோமா இல்லையா? இல்லை, செல் குரூப் நீங்கள் பாருங்கள், மார்னிங் டிவிஷன் நீங்கள் பாருங்கள், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நீங்கள் பாருங்கள், FGBS இந்த வருஷம் நீங்கள் பாருங்கன்னு நிர்வகிக்கிறோம் பாருங்கள். இந்த நிர்வாகமானது சத்தியம் சார்ந்ததாக இருக்கணுமா? உலகத்தில் மக்கள் நிர்வகிப்பார்கள், தங்கள் நினைவுகளின்படி நிர்வகிப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் we have been directed by God to have a government. There is a direction given to ministers through the word of God. அவருடைய சத்தியத்தின்படி தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கண்காணிகள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் திருச்சபை வளருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். சபை வளர்ந்து, ஊழியர்கள் வளர்ந்து, ஊழியங்கள் வளர்ந்து வரும்போது பல திருச்சபைகளுக்கு மேலே ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் பேர் தான் பிஷப். 1-2 இல்லை, 100, 200, 300 என்று திருச்சபைக்கு மேலே பார்க்குறாரு, அவர் தான் பிஷப். இட் இஸ் a work. Don't think that it is good permanent job. It is a good work to be done by us towards God. Hallelujah. ஆமாம், இது பர்மனெண்ட்டாக எனக்கு கிடச்சிச்சு என்று நினைக்க வேண்டாமா. இது உண்மையாய் நான் செய்து முடித்தால் பர்மனெண்ட்டாக எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் நினைக்க வேண்டுமா? இட் இஸ் a divine appointment, not by human invention. பிஷப் என்கிற வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார் என்றால் இது யார் கையிலேருந்து வந்திருக்கு? கர்த்தர் கையிலேருந்து வந்திருக்கு. நாம் இதை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக திருச்சபை வளர வேண்டும் என்றால் பிஷப்புகள் எல்லாம் அவசியம் என்பதை பேசப் போகிறார். இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய மொத்த ஜிஸ்டே நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, இதுக்கு ஜென்ரலாக ஒரு டைட்டில் கொடுக்கலாம்னா, தலைவர்களின் குவாலிஃபிகேஷன் அல்லது த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த லீடர்ஸ், தலைவர்களின் தகுதிகள் என்று நான் சொல்லி பேச போகிறேன். ஆமென். எஸ். என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறார்னா, ஃபஸ்ட்டு வர்ஸே, கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். என்ன, ஒரு செல் லீடர் ஆகிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கின்றவன் நல்லதை என்ன பண்ணுறான்? விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கர்த்தர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமாம். இதை நம்ம ஆசைப்படுறது ரைட்டா தப்பா? ரைட். இட்ஸ் அ குட் டிசைர். நல்லது மகனே, நீ விரும்பு. ஜபக்குழு தலைவனாய் மாறு, போதகனாய் மாறு, பல போதகர்களுக்கு தலைவனாய் மாறு. வாய்ப்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ பிஷப்பாய் கூட மாறு. ஆனால் உனக்கு என்ன சில குவாலிஃபிகேஷன் இருக்குது உன்னோட ரிப்போர்ட் கார்டில். நம்பர் 1, குற்றம் சாட்டப்படாதவனும். என்னதுங்க? நம்ம நினைப்போம், ஐயோ என் மேலே நிறைய குற்றம் இருக்கு. குறைகள் வேறு, பிழைகள் வேறு, குற்றங்கள் வேறு. என்னையா மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க, குற்றமாக சுமத்துறாங்க. குற்றம் நடந்தால் யார் வந்துடுவாங்க? காவல்துறை வந்துடுவாங்க. கரெக்டாக இல்லையா? நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது. இவர் ஒரு கிரைம் ஒர்க் பண்ணிட்டாரு, he has done a crime, he has blamed, he has done a blameful work என்கிற நிலை வரக்கூடாது. வந்தால் அந்த தகுதி போயிருமா? ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஒரு வைஃப் தான். 3வது, ஜாக்கிரதை உள்ளவனும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் ஆமேன் சொல்ல மாட்டீங்க? இங்கே தான் நம்மளாம் மாற்றோம். ஓகேயா, எனக்கு மேலே கெட்ட பேர் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு வைஃப் தான். ஜாக்கிரதை உள்ளவனும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா, எனக்கு இன்னைக்கு காலையில் இருந்த வார்த்தை என்னை டச் பண்ணிகிட்டே இருக்கு. மகனே, நீ கேர்லெஸ்ஸாக எதெல்லாம் இழந்திருக்க, நீ கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால என்னென்னலாம் விட்டுருக்க. நல்ல வேலை வர வேண்டும், நல்ல உயர்வு வர வேண்டும் என்கிற நீ கேர்லெஸ்னால இதை இழந்தியோ? ஹல்லேலூயா. இட் இஸ் a qualification son. மகனே, மகளே, நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிற ஒரு விருப்பமாக இருக்கிறதே. தலைவர்கள் அப்படியே நீ வா என்று சொல்வதாக சூஸ் பண்ணல. அவங்க வாலண்டியராக வந்துட்டாங்க என்பதை சூஸ் பண்ணல. அவர் அந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்பதை சூஸ் பண்ணல. இவங்க நேச்சுரல் லீடர் என்பதற்காக சூஸ் பண்ணவில்லை. கர்த்தர் இங்கே குவாலிஃபிகேஷன் கொடுத்து அதன்படி தான் சூஸ் பண்ணுறாரு. ஐயா, வேறு யாரும் கிடைக்கலையா, இங்கே ஒருத்தர் இருக்கார், இவரை கண்காணி ஆக்கிட்டேன் அப்படி ஆண்டவர் சொல்ல. இவர் ஆசைப்படுறாரியா, ஆக்கிட்டேன். இவர் எப்போதும் ஆலயத்தில் இருக்கிறார், ஆக்கிட்டேன். நோ, அவனுக்கு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடாது, ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும். 3வதாக சொல்கிறாரு, he should be careful. ஜாக்கிரதை உடையவனாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம். he should not be careless. இது இங்கிலீஷ் வசனம் சொல்லுகிறது விஜிலண்ட். எப்படி?
அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஊழியத்துக்கு இவர் அனுப்புகிறோமே, இந்த ஊழியத்தினால இதாகுமா, அது ஆகுமா, அது ஆகுமா, அது ஆகுமா, அது ஆகுமா, இது ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஹீ ஷுட் பி விஜிலண்ட். அவருக்கு தெரியணும் யார் அனுப்பணும், யார் அனுப்ப கூடாது என்று. ஹீ ஷுட் பி விஜிலண்ட். தெளிந்த புத்தி உள்ளணும். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டடாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பல ஊழியங்கள் தலையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுது. நேற்று மட்டுமே 11 முக்கியமான முடிவுகள் எடுத்து வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு. 11 வேலை. ஆமாம், லேட் நைட் லாஸ்ட்டாக என் மகளை டென்டல் செக்கப் கூட்டின்னு போய் முடித்தது 11வது வேலை. அந்த அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த டாக்டர் வர டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு காசு கொடுத்து வெயிட் பண்ணி இல்லை 11 வேலை. பல நேரத்தில் குழம்பி போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், என் மகனை நீ குழம்பியே போக வேணாம். 11 வேலை இல்லை, 11,000 வேலை உன் தலையில் வந்தாலும் நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய்த்தான் இருக்க வேண்டும். என்னடால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். உனக்கு அவர் வெகுமதிகளை கொடுத்திருக்கிறார். Holy Spirit has given you gifts. ஆமென். ஒரு நல்ல படித்தவன் தலைவனாக ஆகிறான் என்று நான் என்னால் சொல்ல முடியாது. நன்றாய் பேச்சு திறமை உடையவன் தலைவன் ஆகுவான் என்று சொல்லவில்லை. இயற்கையாக ஒருவன் தலைவன் ஆகுவான் என்று சொல்ல முடியவில்லை. கர்த்தர் இன்றைக்கு சொன்ன காட்லி கேரக்டர், தேவனுடைய இயல்பை உடையவன் தான் தலைவன் ஆகுறான், ஆக போகிறான். God needs this perfection. Hallelujah. God has given us a list which should be our goals. கர்த்தர் விரும்புகிற இந்த லிஸ்ட் நமக்கு அவசியமாக இருக்கிறது. Hallelujah. Amen. God is looking for church leaders. ஒருவர் தலைவனையும் பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் என்றால் இதை கர்த்தர் விரும்புகிறார் என்ற அர்த்தம். ஆமென். மனிதனுடைய மனதின் நினைவுகளிலிருந்தே கர்த்தர் அதை யோசித்து எடுக்கிறார். இட் இஸ் அ மஸ்ட் கேரக்டர், இட் இஸ் அ மஸ்ட் குவாலிட்டி, இட் இஸ் வேல்யூபிள் ஃபார் எவ்ரி பர்சன். தே ஆர் கிளியர் இண்டிகேட்டர்ஸ். இதில் எதில் குறைவு வந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை, நம்முடைய பதவி லூஸ் பண்ண வேண்டியது வரும். தீஸ் ஆர் காட்லி கேரக்டர்ஸ். வி நீட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. மனிதனை அளக்குறோமே, எதில் அளக்குறோம் நம்ம யோசிச்சு பாருங்க. எதில் அளக்குறோம்? சில நேரத்தில் சில சிம்பிள் விஷயத்துலலாம் கூட அளந்துருவோம். கரெக்ட் டைம் வந்துட்டாங்க, டெய்லி வந்துட்டாங்க, வாரம் வந்துட்டாங்க, காணிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அளப்போம். ஆனால் சில நேரம் உள்ளான விஷயங்கள் இருக்கும். ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி சால்வ் ஆக்குறாங்க, அவங்க எப்படி பெருசாக்குறாங்க, அதை நம்ம ஸ்டடி பண்ணோம். ஆமீன். லீடர்ஷிப் வந்து இதெல்லாம் கிடையாது. இதை யாருனாலும் பண்ணிட்டு போயிடுவான். ஸ்கூல் பையன் கூட பண்ணிட்டு போயிடுவான். வரப்போகிற நாட்களில் ஏஐ கூட பண்ணிட்டு போயிடும். ஆமீன். வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி? திஸ் இஸ் த ட்ரூ மெஷர் ஆஃப் மேன். இதெல்லாம் பண்ணுறாராம். என்ன ட்ரூ மெஷரு? கண்காணியை விரும்புகிறான். குட். அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கிறான். ஆமாம். முன்பெல்லாம் என் கூட இருக்கிறவங்கள பற்றி யாருன்னா குறை சொன்னாங்கன்னா நான் சீரியஸாக எடுக்க மாட்டேன். நான் இப்போல்லாம் சீரியஸாக எடுக்கிறேன். காரணம் ஏன்னா அந்த மாதிரி பலர் சொன்னது பல நேரத்தில் உண்மையாகிட்டுக்குது. நம்ம எதில் தெளிவாக இருக்கிறோமோ இல்லையோ, அவருடைய ஊழியத்தில் தெளிவாக இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் அவர் நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம முகத்தை எங்கே வச்சுப்போன்னு தெரியாது. வி ஷுட் பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். லீடர்ஸே, ஊழியம் செய்கிற வருகிற பிள்ளைகளே, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பி சோபர். தெளிவாக இருங்க. ஏன் குழம்பி போகிறீங்க? சர்ச்சில் மீட்டிங் நடக்கும்போது அங்கே பேண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு பாஸ்டர் தான் வந்து பார்க்கணுமா? நீங்கள் போய் பாருங்கள். தெளிவாக இருங்க. ஹல்லேலூயா. அலர்ட்டாக இருங்க. இருக்கணுமா இருக்கக்கூடாதா சொல்கிறார். நீ தெளிவாக இருக்கணும். மெசேஜ் மட்டும் பேச கொடுத்தா போதாது. மேடை மாத்திரம் உன்னுடைய லட்சியம் அல்ல. அந்த ஆஃபீஸு நான் பிஷப் ஆகிடுவேன், நான் கண்காணி ஆகிடுவேன், அந்த ஆஃபீஸ்க்காக மட்டும் இருக்காது. மொத்தத்தையும் அலர்ட் பண்ணி ஸ்டடி பண்ணு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டோமா, பதவி வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்ள நேரம் இருக்காது. பதவி வருவதற்கு முன்பதாக தான் ஒன்று கற்றுக்கணும். சாதாரண மனிதனாக அந்த பேண்ட்ரியில் போய் டீ குடிக்கும்போது தான் குறைவுகள் எல்லாம் தெரியும். இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும்னு. அந்த மனிதன் மேல் பதவிக்கு வந்தான்னா தான் இதெல்லாம் மாற்றுவான். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத பதவிக்கு மட்டும் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனுமாக இருக்க வேண்டும். யோக்கியதைனா குட் பிஹேவியரா. ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம யாரையோ ஒருத்தரை கேள்வி கேட்கும்போது சில நேரத்தில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிப்பாங்க நீயே சரியில்லை, நீ என்ன கேள்வி கேட்குறியோ. அப்படிப்பட்ட பீப்புள்கள் நம்ம கேட்க முடியாது. நம்மையும் சில நேரத்தில் யோசிக்க வேண்டியதாக, நம்ம இவனை இந்த கேள்வி கேட்குறோமே என்று. ஹல்லேலூயா. சோபர் மைண்டட்.
குட் பிஹேவியர். இதை பெருசாக பேசுகிறார். குட் பிஹேவியர், நல்ல பிஹேவியர் அவசியம். மற்றவர்களை நீ எப்படி நடந்து கொள்கிறாய். ஆமேன். ஆமாம். டெம்பரேட். ஆமேன். ஆர் யூ ட்ரஸ்ட்வர்தி, ஆர் யூ ரிலையபிள். உங்கள் மூட் ஸ்விங்கிலே இருக்குமா? கொஞ்ச நேரம் டென்ஷனாக இருப்பீங்க, கொஞ்ச நேரம் கோச்சிப்பீங்க, கொஞ்ச நேரம் அழுவீங்க, டென்ஷனாகவே இருப்பீங்களா? இட் இஸ் நாட் அ காட்லி கேரக்டர். பரபரப்பாகவே இருப்பீங்களா? உங்கள் மூட் ஸ்விங்கிங் போர்ஷனில் இருக்குமா? நோ 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 நோ, பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா. மூட் ஸ்விங்ஸ், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சோபர் மைண்டட், கிளியர்லி திங்கிங் அண்ட் கிளாரிட்டி. திங்க் கிளியர்லி. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் கிளாரிட்டியே கிடைக்காதுங்க, கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தில் கிளியராக போகணும். ஏன்? பைபிள் எஸ் சொன்னால் போகணும். நீ புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குன்ட்டாரு. புறப்பட்டு போகக்கூடிய ஒரு வழி உண்டு பண்ணுறாரு. அந்த இடத்துல போகலாமா வேணான்னு யோசிக்க வேணாம். ஆண்டவர் நீங்கள் போக சொல்கிறீங்க, நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், சீஷராக்க முடியாது, நான் போகிறேன், நீங்கள் வாங்க, செய்வார். ஹல்லேலூயா. கிளாரிட்டி. செல் குரூப் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யோசிப்பீங்க, செல் குரூப் ஆரம்பிக்கலாமா வேணாமா, வருவாங்களா வரமாட்டாங்களா, போவாங்களா போக மாட்டாங்களா, நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா, இதெல்லாமா கேள்வி. நீ ஸ்டார்ட் பண்ணு மகனே, உனக்கு நான் சீஷர்களை தருகிறேன் என்றால், திஸ் இஸ் கிளாரிட்டி. we need to have clarity. being clear is seriousness. நீங்கள் கிளியராக இருக்கும்போது நீங்கள் சீரியஸாக இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. குட் பிஹேவியர். இந்த குட் பிஹேவியரை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அவருடைய உள்நோக்கம் என்னவென்றால், ஆர்டர்லியா. குட் பிஹேவியர்னா என்னது? ஆர்டர்லி. ஆர்டரா. மார்னிங் டியூஷன்னா இந்த ஆர்டர், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா இந்த ஆர்டர், தெலுங்கு சர்வீஸ்னா இந்த ஆர்டர், கிராம ஊழியனா இந்த ஆர்டர் என்று சொல்லுகிறது போல ஆர்டர்லியா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக ஆர்டராக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டபிள், willing to help others, open, ready to open their homes for friends and strangers. ஜெபக்குழு நடத்துறீங்க, உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. சிலரை ஏற்றுக்கொள்ள முடியும், சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு நாள் ஒரு நார்த் இந்தியா இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். சுற்றுப்பகுதியில் நிறைய பேரை பார்த்தேன். அவங்களெல்லாம் நான் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். டீ குடிக்க போகிற இடத்துலாம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவங்கள வச்சு ஒரு ப்ரேயர் இந்த வைக்கலாம் அப்படின்னு. அந்த ஐயா முடியாதுன்ட்டார். ஐயோ, நீங்கள் யாரையோ கூப்பிட்டு வரீங்க, எங்கள் வீட்டில் அதெல்லாம் முடியாது. இல்லைங்க, நாங்கள் அம்பரெல்லாம் பண்ணுவோம், வீட்டு வராண்டாலெல்லாம் உட்கார வச்சு பண்ணுவோம். வேணாம் அவன் வராண்டாவில் வந்து பார்த்துட்டு உள்ள நாகுதுன்னு பார்த்துட்டு போயிடுவான், முடியாது அப்படின்ட்டார். யோசித்து பார்த்தேன், அவர் பார்வையில் அவர் சொல்கிறது ரைட்டு, நான் என் பார்வையில் நான் சொல்கிறது ரைட்டு. அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த திருச்சபை மாதிரி ஒரு ஹாலாவது வேணும் அவங்கள வர வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? உண்மையில் கஷ்டப்படுகிற மக்களை காட்டிலும் கஷ்டப்படுகிறது போல நடிக்கிற மக்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு நினைப்பு கொடுத்தாரு, உன்னை தேடி நீ யார் வரான்றதை விட்டுரு மகனே, நீ தேடிக்கிட்டு போ யாருக்கு தேவை என்பதை கர்த்தர் சொன்னார். உடம்பு சரியில்லாதவங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாதவங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க. உண்மையில் ஐயா அம்மானு கை நீட்ட முடியாமல் எத்தனை பேர் படுத்துனுங்கிறாங்க, அவங்கள தேடி சாப்பாடு கொடு. நம்ம பிள்ளைங்க வந்து பூர நீடிக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற பிள்ளைங்க அப்படி தான். வரவங்க போகிறவங்களாம் தரமாட்டாங்க, அவங்களே தேடிக்கிட்டு போவாங்க, படுத்துனுக்கிறவங்கள எழுப்பி சாப்பாடு கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ஷுட் ரீச் பீப்புள் டு த ரியல் பீப்புள். யாருக்கு தேவை என்று நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இதை கூட யார் தான் யோசிக்கணுமா? கண்காணி பிஷப் யோசிக்கணுமா? யோசிச்சாருனா தான் என்ன வரும்? ஏன்னா உங்கள் கையில் பவர் இருக்குது. ஆமென். அவங்க சொன்னாங்களா என்ன பண்ணோம்? நடக்கும். ஆமென். நம்முடைய 5 திருச்சபையில் நம்ம FGBS நடத்திட்டோம். இப்போ சாயந்தரங்களில் வீடுகளில் நடத்தலான்னு பார்க்குறோம். நிறைய நேரத்தில் எனக்குள்ள கேள்வி, நம்ம ஏன் அப்படி பண்ணோம்? முதல் நாள் நடத்தும் போது 6 பிள்ளைங்க, 2வது நாள் நடத்தும் போது 16 பிள்ளைங்க, நேற்று நடத்தும் போது 22 பிள்ளைகள். சாதாரண ஒரு வீட்டு மெத்த மேலே நம்ம எப்படி சாப்பாடு போடும் அப்படின்னு நினச்சேன். முதல் நாள்லேருந்து நான் வாங்கி வச்ச பிஸ்கெட்டு இன்னும் யூஸ் ஆகலை. முதல் நாள் நான் பிஸ்கெட் வாழைப்பழம் தரேன்னு அங்கே எல்லாருக்கும் எக் பப்ஸ் கொடுத்தாங்க. 2வது நாள் பிஸ்கெட்டு கொடுக்கலான்னு யோசித்தேன், அன்றைக்கி எல்லாருக்கும் பரோட்டா குருமா கொடுத்தாங்க. 3வது நாள் கேக்கு வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன், 3வது நாள் சப்பாத்தி குருமா கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்களை பிஸ்கெட்டும் வெயிட் பண்ணுது, கேக்கும் வெயிட் பண்ணுது. கர்த்தர் இத்தனை பலத்தை நமக்கு கொடுப்பார் என்றால் நாம் தாராள குணமுள்ளவர்களாக இருப்பார். we should be hospitable. தலைவனாக வர வர நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் நடக்குதுங்க. வார்த்தை சொன்னால் நடக்குது. பிரதர், ஒரு 50 பேருக்கு உங்களால் சமோசா வாங்கி தர முடியுமா? ஓகேயா அப்படின்னு 100 பேருக்கு வாங்கி தராங்க.
இது கண்காணி என்பவன் முடிவு எடுக்கும் போது தான் நடக்கும். உங்களை எத்தனை பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க, நம்ம சர்ச்சில் நீங்கள் ஃபோன் பண்ணால் செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் தான் அந்த கண்காணி இல்லை. அண்ணன் போன முறை சொல்லும்போது சொன்னார், அந்த விபிஎஸ் ப்ரைஸ்லாம் என்னன்னு நீ சொல்லுப்பா, நான் வாங்கி தரேன். எப்படி பாருங்க, இதுதான் மகனே கண்காணி. யூ ஷுட் பி ஹாஸ்பிட்டபிள். இந்த 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 நிலையை வைத்துக்கொண்டு, மற்றவர்களுக்கு உபசரிக்கிற இந்த நிலையை வைத்துக்கொண்டு நீ புறப்பட்டு போ. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை வளர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அடுத்தது தான் போதக சமர்த்தன். ஆமேன். எத்தனை குவாலிட்டி தான்ட்ட பாருங்க. ஃபஸ்ட்டு குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஒரே மனைவி இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், யோக்கியதை இருக்கணும், அந்நியரை உபசரித்த பிறகு 7th கேரக்டர் தான் அவருக்கு ப்ரீச் பண்ண தெரியுதான்னு. ஹல்லேலூயா. நாமலாம் நினைப்பது உண்டு, பேச தெரிஞ்சா பாஸ்டா இல்லான்னு. கிடையாது மகனே. There is an underground work which we need to do. There is a ground work which we need to do. தலைவர்கள் கிரவுண்ட் ஒர்க் செய்தாக வேண்டும். இதன் பிறகுதான் போதக சமார்த்தன். போதக சமார்த்தன்னா என்ன? பீப்புளை கன்வின்ஸ் பண்றது. ஹல்லேலூயா. சிறுவர் ஊழியம் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்கு நான் கன்வின்ஸ் பண்றேன் பாருங்க. 100 பேரில் 10 பேர் தான் கன்வின்ஸ் ஆவாங்க. ஒரு 10 பேர் முறைச்சி பார்த்து நிற்பாங்க. ஒரு 10 பேர் இதனால் இவருக்குன்னா பிரயோஜனம் நினச்சி பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் கொடுக்க மாட்டேன்னுவாங்க. 10 பேர் எதிர்ப்பாங்க. இவர்கள் மத்தியில் நின்று அந்த தரிசனத்தை மக்கள் மத்தியில் புகுத்துவது இருக்கிறதே மிகவும் கடினமான விஷயம். இதுதான் போதக சமர்த்தம். ஹல்லேலூயா. காலை ஆராதனை முக்கியம், மார்னிங் டிவோஷன் முக்கியம். எல்லாரும் வாங்க, சின்ன பிள்ளைங்க வாங்க, லீவில் இருக்கிற வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க வாங்க, குடும்ப ஸ்திரீகள் வாங்க, வேலைக்கு போகாத ஆண்கள் வாங்க, பிஸ்னஸ்மேன்லாம் வாங்கன்னு சொல்கிறேன்னு. இந்த போதக சாமர்த்தியம் பல நேரத்தில் குறைபடுகிறது. வீட்டிலே இருப்பாங்க, வரமாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி திரும்பி ஸ்கில் யூஸ் பண்ணி அவர்களை வரவழைக்கிறோமே, வேதத்தை போதிக்கிறோமே, இதுதான் போதக சாமர்த்தியம். ஹல்லேலூயா. இங்கே என்ன பேச விட்றீங்க, நான் பேசிடுறேன். குழந்தை பர்த்டேன்னு ஒரு மண்டபத்தில் வைப்பாங்க, எல்லாரும் பேசின்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் மைக்கு பிடிப்பேன் பாருங்க, பேசாமல் போயிடலாமான்னு தோணும். ஆனாலும் அங்கே என்ன பண்ணோம், பேசியாக வேண்டும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இந்த குழந்தைய பிளஸ் பண்ண நான் வந்துக்கிறேன், இந்த குழந்தைய பிளஸ் பண்ண ஜீசஸும் வந்திருக்கிறாருன்னு நான் பிலீவர்ஸை, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லித்தரணும். அவங்களுக்கு டீச் பண்ணணும். அவங்களையும் எழுந்து நிற்க வைக்கணும், அவங்களையும் கை தட்ட வைக்கணும், அவங்களையும் கை நீட்டி ஆசீர்வதிக்கும்படி செய்ய வைக்கணும். நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கணும். பெரிய ஸ்கில்லு. ஹல்லேலூயா. இது தேவையா யாருக்கு? கண்காணிக்கு. ஆமென். கண்காணி என்று கண்காணின்னு ஜென்ரலாக அது பெரியவங்களுக்கு தேவைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறியவர்களாகிய நாமும் கூட அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. ஆமென். அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. நாட் அ ஸ்ட்ரைக்கர். சண்டை வந்தால் ஃபஸ்ட் அடி அவர் தான் அடிப்பார்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன். நாட் கிரீடி ஆஃப் ஃபில்தி லியூக்ர். என்ன பண்ணுறாங்களா? இழிவான ஆதாயம். நான் போகிறதுனால எனக்கு நான் லாபம் வரும், இதனால் லாபம் வரும். நோ. பொறுமை உள்ளவனும், பேஷண்ட்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாக இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். ஃபேமிலி அஃபேர்ஸை சரியாக டீல் பண்ண வேண்டும். He should be gentle. He should not be quarrelsome. Should not be covetous. இச்சிக்க கூடாது. தன் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆமென். தன் குடும்பத்தை நடத்த வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். தன் பிள்ளைகளின் சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாகி கீழ்ப்படிய பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும். பிள்ளைகளை குட் கேரக்டர்ஸில் சப்ஜெக்ஷன் வித் ஆல் கிராவிட்டி, பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்க வேண்டும். ஆமென். பிள்ளைங்க என்ன பண்ணணுமா? கீழ்ப்படினோம். இன்னைக்கு வருங்காலத்தில் நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளமே யாராக தான் இருக்க போகிறாங்க? பிள்ளைங்க இருக்க போகிறாங்க. நம்ம சொல்கிறத முழு உலகமே கேட்டாலும் நம்ம பிள்ளைங்க கேட்கலன்னா நாம் தோற்று போனவர்கள் தான். நம்ம சொல்கிறத முழு உலகமே கேட்கலனாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்டாலே நாம் வெற்றி பெற்றவர்கள் தான். ஹல்லேலூயா. தன் சொந்த குடும்பம், தன் பிள்ளைகள் அவர்கள் கேட்க வேண்டும். அவங்க ஊழியத்துக்கு வரணும், பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து பாடணும். டஃபஸ்ட் ஜாப் தான். அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2 பிள்ளைகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று நாம் பெற்ற பிள்ளைகள், மற்றொன்று நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். இந்த 2 பேரும் நம்ம சொல்கிறத கேட்கலன்னா எனக்கு நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. பயமாக இருக்குது. வீட்டுக்கு போனால் நான் பெற்ற பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கல, ஊழியத்துக்கு வந்தால் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்கல, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, பேருக்கு தான் நான் இருக்கிறேன்ற ஒரு நிலை என்னைக்கு வருதோ அன்றைக்கி வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை.
ஆனால் நான் சொல்வதை கீழ்ப்படுகிறார்கள் என்னும்பொழுது அவ்வளோ நிம்மதியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளை கொடுத்தபடியான ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த கண்காணி குடும்பத்தை நடத்த வேண்டும், சபையை நடத்த வேண்டும். ஆமென். ஃபேமிலி அஃபேர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், தே ஹேஸ் டு பி டெல்ட் வித். குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும். சண்டையே அந்த பசங்களால தான். அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார், இந்த அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து இந்த பையன் எங்கே போனா போக மாட்டான். இதை விசாரிக்க வேண்டும், நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லமா? தேவ பிள்ளையே என்னன்னு கவனிங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் விசாரிக்க வேண்டும். யூ நீட் டு ரூல் யுவர் ஃபேமிலி இன் a godly manner. விட்டுலாமா? என் பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் நான் சொன்னாலே கேட்க மாட்டார், எங்கள் வீட்டில் யாருமே நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நீ மாட்டிவிங்க. நீங்கள் ரூல் பண்ணலன்னா யார் ரூல் பண்ணுவா? ப்ரே பண்ணுகிற பிள்ளைகள் ரூல் பண்ணலன்னா யார் ரூல் பண்ணுவா? ஹல்லேலூயா. ஆமென். பண்ணுவீங்களா? விசாரிப்பீங்களா? சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை விசாரிப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளை விசாரிப்பீங்களா? விசாரிக்க வேண்டும். மாறாக என்ன நடக்குதான், வீட்டை விசாரிக்க முடியல, ஆனால் பவர் கிடைச்சிட்ட பிறகு அவர் இருமாப்பாயிடுறார். நான் யார் தெரியுமா அப்படின்றாரு. ஆமென். ஆமாம், நாம் யார் என்று இயேசுக்கு தெரியும். நான் யாருன்னு இயேசுக்கு தெரியும். நீங்கள் யாருன்னு இயேசுக்கு தெரியும். நம்மளை எங்கேருந்து அவர் காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்தாருன்னு இயேசுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போனோம்னா ஆக்கினில் விழுவோனோ நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நூதன சுவீஷனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். தெய்வஜனமே, கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கொஷின். கிறிஸ்டியன்ஸ் உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறது போல உலகத்தார் உங்களை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தார் உங்களை கட்டாயமாக சொல்ல வேண்டும். நீங்கள் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ஆமென். we need to get good report from the worldly people. நம்ம சொந்தக்காரங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி குட் ரிப்போர்ட் கொடுத்தாக வேண்டும். அதை பைபாஸ் பண்ணவே முடியாது. நான் பதவியில் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. we must have a good report. இப்படி இல்லை என்றால், நற்சாட்சி பெறவில்லை என்றால் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழுந்து விடுவோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். 7th verse வரைக்கும் கண்காணியை பற்றி பேசினார், பிஷப்ஸை பற்றி பேசினார். இதோ உதவிக்காரர்களை பற்றி பேச போகிறார் 8ஆம் வசனத்தில். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களாயும், என்ன இருக்கக்கூடாது? டபுள் டங்க்டு. டபுள் டங்குனா என்ன? மாற்றி இங்கே முன்னாடி வந்து ஓகே பாஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இவருக்கு வேறு வேலை இல்லைங்கன்னு அங்கே சொல்கிறது டபுள் டங். அப்புறம் அவங்க கையில் போயிட்டு அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாருன்னு சொல்கிறது. திஸ் இஸ் கால் டபுள் டங்டு. இப்படி இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் அது இருந்திருக்கிறது. நம்ம நாட்டில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, உலகெங்கும் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது. உதவிக்காரரும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று தான் பேசணும். என்ன பாருங்கள், என்ன பேசணும்? ஏதாவது ஒன்று தான் பேசணும். ஒன்று இவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவரு கூட போயிடணும், இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவரு கூட போயிடணும். டபுளாக பேசக்கூடாது. நம்ம முன்னேறுவோம்னு நினைப்போம், சத்தியமாக முன்னேற மாட்டோம். ஏன்னா நம்ம பேசின டபுள் டங்கு வேறு வழியில் கனெக்ஷன் ஆகி இங்கே வந்துட வாய்ப்பு இருக்குது. இது இப்படி அப்படி வந்துட வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசின பேச்சினால நம்ம தான் மாட்டிக்குவோம். ஸோ வி ஷுட் நாட் பி டபுள் டங்டு. இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அகைன் இவங்களுக்கும் மதுபான பிரியராக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம். பியோர் கான்ஷியன்ஸ், உண்மையா விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும். ரைட். 10th verseல சொல்கிறாங்க, இவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். என்ன பண்ணோம்? ஆமாம். நான் கேட்குறேன், ஒரு ஜபக்குழுவை ஒரு 4 பேரை வச்சு வாரம் 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 வருஷ கணக்காக நடத்தாதவங்க எப்படி ஒரு திருச்சபையை நடத்த முடியும்? சும்மா யோசிச்சு பாருங்க, நடத்த முடியுமா? முடியாது.
இந்த 3 பேருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, இந்த 3க்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் போய் அவர்களுக்கு நல்லது கெட்டதில் கூட நின்று அவர்களை காப்பாற்றி மேலே கொண்டு வரவில்லை என்றால் எப்படி திருச்சபை நடத்த முடியும்? எப்படி நம்ம ஒரு பாஸ்டர் ஆகி ஒரு சபைக்கு போக முடியும்? முடியாது. அப்படி போனால் அங்கே சஃபர் ஆகும். திரும்பி அந்த திருச்சபையில் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களிருந்து வளர்ந்து கொண்டு வர வேண்டும். இதை தான் சொல்றாரு, they should have been tested, they should have been tested and proved. இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். they also need to be first proved, ப்ரூவ் பண்ணியிருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்ற பிள்ளைங்களா, எத்தனை வேலை இருந்தாலும், நூற்றுக்கணக்கான வேலை இருந்தாலும் உங்க ஜெபக்குழுவை நீங்க நடத்துங்க, விட்டுறாதீங்க. அல்லேலூயா. விட்டுறாதீங்க. உங்க மக்கள் மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை குரூப்ல போடுங்க. அவங்க கூட போய் டீ குடிக்க போறீங்களா, அதை போடுங்க. திஸ் இஸ் ட்ரூ டிசைபிள்ஷிப். அந்த ஆத்துமாக்களுக்காக நீ பாரப்படுறத போடணும். உனக்கு சோதனை, இந்த சோதனை நீ எப்படி ஜெயித்து வருகிறாய் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பண்ணலாமா வேணாமா? ஆமா, நமக்குன்னு பிள்ளைகள் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென். திருமணமான பிறகு அந்த பெண் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்ற பிறகு தாயாகிறாள். அதே பிள்ளை தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேர்ளாக இருக்கும்போது, திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும்போது இருந்த குவாலிட்டிஸ் மாறி இப்போ தாய் உள்ளம் கொள்ளுகிறாள். இது போலத்தெல்லாம் ஊழியத்துக்கு வந்த பிறகு நம்ம தனியாக இருக்கிறோம். அடுத்தது ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க நம்ம மனது பிராடாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க போகும்போது ஒரு துணி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவோம். யாருக்கு? என் ஆவிக்குரிய பிள்ளைக்கு என்று. ஆமென். நம்ம பிராடாக திங்க் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். இப்போ நம்ம பிள்ளைங்க நிறைய பேர், நீங்கள் உங்கள் செல் குரூப்லேருந்து சிலரை செல் லீடர் ஆக்குற அளவுக்கு ஐடியாவில் இருக்கிறீங்க. அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஆமென். அவங்க நடத்துகிறாங்களான்னு பார்க்கணும். அவங்க எதை பெருசாக்குறாங்க? ஆத்துமாக்களை பெருசாக்குறாங்களா, ஊழியத்தை பெருசாக்குறாங்களா, அன்பை பெருசாக்குறாங்களா, விசுவாசத்தை பெருசாக்குறாங்களா, இல்லைனா பிரச்சனையை பெருசாக்குறாங்களா? அல்லேலூயா. இது கேர்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும். பிரச்சனையை பெருசு ஆக்குறது. ஒருத்தர் இல்லாததை இல்லை சின்னதை பெருசாக்குறாரு. நான் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். நான் இல்லாததை பெருசாக்கி ஊதி நான் அட்டாக் பண்ணணுன்றதுல கருத்தாகிறாரு. இன்னொருத்தர் அந்த பெரிய பிரச்சனையை அவரும் ஊதுறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஊதிட்டு என்னை காப்பாற்ற பார்க்குறாரு. ட்ரூ லீடர்ஷிப் இஸ் சம்திங் லைக் தட், டு ப்ரொடெக்ட் த பீப்புள். அவன் செஞ்ச பாவத்தை இல்லை, அவனை காப்பாற்றணும். எப்படிலாம் காப்பாற்றணுமோ காப்பாற்றி அவர்களை பத்திரமாக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சோதிக்கிறாங்க. இந்த சோதிக்கும் போது உதவிக்காரர்களாக இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டில் அவன் செய்த பிழைகளை, குற்றம் வேற, நான் குற்றத்தை கவர் பண்ணணும்னு சொல்ல, பிழைகளிலிருந்து அவனை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இன்னைக்கு நீங்கள் எல்லா குற்றமும் தப்பு 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 தப்புன்னா நான் வி மே லூஸ் பீப்புள். ஆமென். அதனால தான் ஊழியத்தில் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற பிள்ளைங்க 100க்கு 1 மார்க் எடுத்தாலே நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஆமென். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குற லீடர் நான் அல்ல. நீ எப்படி இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கையில் கரெக்டாக இருந்தேன்னா போதும். உனக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ நான் உதவி செய்து உன்னை தூக்கி உயர்த்துவதற்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் நாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அவங்க என்ன பண்ணப்படணுமா? சோதிக்கப்பட வேண்டும். ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். ஆமாம், விமனோட இது கேரக்டர்ஸு சொல்லியிருக்கார். நல்லொழுக்கம் ஆமென் இருக்க வேண்டும். இவங்களெல்லாம் மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். உதவிக்காரரும் ஒரே மனைவி இருக்கணும், தங்கள் பிள்ளைகளை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரர்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இப்படி செஞ்சால் கிறிஸ்துக்காக ஊழியம் செய்யக்கூடிய தைரியம் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விடணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். இந்த முறை நான் சிறுவர் ஊழியம் நடத்துகிற பிள்ளைங்களை பார்த்து நான் சொன்னேன், இந்த 7 நாள் 8 நாள், சில இடத்துல 7 நாள் நடத்துகிறாங்க, சில இடத்துல 8 நாள் நடத்துகிறாங்க. பிள்ளைங்களை கூட்டி சேர்க்கறது, வாலண்டியர்ஸை ஹெல்ப்பு கூப்பிட்றது, டீச்சர்ஸை ஹெல்ப்பு கூப்பிட்றது, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, ப்ரைஸ் கொடுக்கறது, எல்லாமே நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஆமீன். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு 4வது நாள் செய்ய போகிறாங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த லெவல், இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற ஸ்கில் அவங்களுக்கு பெருகும்போது they will have boldness in faith.
கிறிஸ்துக்குள்ள போல்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிருபை அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் செய்யலான்றீங்க? செய்ய வேண்டும். நான் அந்த பிள்ளைங்களை பார்த்து சொன்னேன், உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது கேளு, நானும் ஒரு ஆளாக ஹெல்ப் பண்ண வரேன், ஆனால் நீ செய். ஆமென். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, நீங்கள் கொடுங்கன்னா நான் கொடுக்குறேன், ஆனால் எல்லா நாளுமே நான் தலையிட மாட்டேன், நீங்கள் எப்படி செய்கிறீங்க என்று சொல்லுகிறேன். இப்படி செய்ய செய்ய பிள்ளைகளுக்கு என்ன வரும்? போல்ட்னஸ். ஆமென். ஐயா சொல்கிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தீமோத்தேயு, தைரியமாக ஆப்ரேட் பண்ணணும், தைரியமாக ஊழியம் பண்ண வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், கேளுங்க. உங்கள் ஜபக்குழுவை சபையை நடத்துகிற மாதிரி நடத்துங்க, சீரியஸாக நடத்துங்க. 3 பேர் 4 பேர் கொண்ட ஜபக்குழுவில் பியானோ வாசிங்க. ஆமென். நம்ம மத சர்ச்சுக்கு போனோம்னா செல் குரூப்லலாம் கூட பியானோ ட்ரம்ஸ்லாம் வாசிப்பாங்க. அந்த 10 பேர் விட மாட்டாங்க, ஒரு சபையை நடத்துறது போல நடத்துவாங்க. அதனால தான் ஒரு ஜப குரூப்லையும் 500 பேர் 600 பேர் இருக்கிறாங்க. அந்த ட்ரைப் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜபக்குழு தலைவர் அந்த தலைவர் கீழே உள்ள 12 பேர் அவங்க ஜபக்குழு தலைவர்களாகி அந்த 12 பேருக்கு 12 பேர் வந்திருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரைபல் மீட்டிங் வைப்பாங்க. இந்த ஜபக்குழு தலைவரால் அங்கே ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. அத்தனை பேரும் சபையில் ஒரு ஹாலை புக் பண்ணி பண்ணுவாங்க. அல்லேலூயா. திருச்சபைகள் என்று சொல்லுகிற அளவுக்கு சபைகள் வளரும். ஆமென். இதை தான் பவுல் ஐயா சொல்லியிருக்கிறார். இதற்கு மேலே உள்ளவருக்கு தான் என்ன பேரா? பிஷப் என்று பெயர் வைத்திருக்கிறார். தாமதிப்பேனாகில், இது பாருங்க, சூப்பர்ல. நான் வரேன் தீமோத்தேயு, ஒருவேளை நான் வர முடியாமல் போயிடுச்சுன்னா நீ கரெக்டாக செய்யணும்ல, அதுக்காக தான் உன்னை எழுதுகிறேன். நீ மிஸ் ஆகக்கூடாது. எங்கள் அப்பா எனக்கு எதுவும் சொல்லித்தரல, எங்கள் பவுல் ஐயா ஒன்றுமே சொல்லித்தராமல் போயிட்டாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான்டா லெட்டர் எழுதுகிறேன். வார்த்தையை படித்து செய். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகன்களே மகள்களே, இன்றைக்கும் இந்த லெட்டர் நம்ம கையில் கிடச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட லெட்டர். கிறிஸ்தவம் என்றால் உலகத்திலே யார் என்று தெரியாத காலத்தில் எழுதப்பட்ட லெட்டர். யூதா மதம் இருந்தது. ஆமென். கிறிஸ்தவம் அப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே கிறிஸ்துவனுடைய சபைக்கு எழுதின மடல் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. அவர் வரவில்லை. பவுல் இப்போ நம்ம கூட இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபையும் இருக்கும்போது பவுல் இப்போ வந்துட்டார்னா எல்லா திருச்சபைக்கு என்ன ஆகிடுவார்? அவர் தான் பாஸ்டர் ஆகிடுவார், அவர் தான் பிஷப் ஆகிடுவார். ஆனால் பிஷப்புக்கு மேலே பிஷப் தான் நம்ம இயேசு ராஜா. இந்த பவுலுடைய மடல் நமக்கு கிடச்சிருக்கு. திருச்சபை உண்டாக வேண்டும் என்று முதலில் சென்று உலகெங்கும் திருச்சபையை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இவர் போய் ஊழியம் பண்ண பல இடங்கள் துருக்கியில் தான் இருக்குது. டர்க்கி முதலாவதாக ஐரோப்பா கண்டத்தில் கால் வைத்து ஜெபிக்கிறார். மாசிடோனியா எல்லாம் தாண்டி போகிறாரு. அவர் கால் வச்ச இடம் ஸ்பெயின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் லீதியால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐரோப்பாவில் முதல்ல கால் வச்சவர் பவுல் அப்போஸ்தலன். அப்போ யூரோப்பாவில் உள்ள சர்ச்சுக்கெலாம் செல் லீடர் யார் தான்? அவர் தான். பாஸ்டர் யார் தான்? அவர் தான். அங்கேருந்து தான் சுவிசேஷம் இங்கெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ பாஸ்டர் யார் தான்? பவுல் தான். நான் வரேன், நான் வரலனாலும் எழுதிட்டேன். அவர் வரல, நமக்கு என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. உலகத்தில் அநேக நிறுவனங்கள் இருக்கலாம் மகனே மகளே. ஏன் நம் திருச்சபைக்கு கீழே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு பெரிய பேங்க் இருக்குது, பக்கத்தில் பெரிய அலுவலகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் நின்று கொண்டு இங்கே தேவன் வருகிறார். இங்கே வருகிற மக்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது. இங்கே வருகிற மக்கள் சத்தியத்துக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். இங்கே வருகிற மக்கள் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி உண்டாகிறது. இது தூணும் ஆதாரமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, மகனே மகளே, உன்னை கர்த்தர் உலகத்துக்கு தூணும் ஆதாரமாய் மாற்றும்படியாகத்தான் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய குணநலங்களை நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இந்த சபையை அழைத்து கொண்டு போக வருகிறார். சபையினுடைய மணவாளன் வருகிறார். இயேசு இந்த பூமியில் விசிட் பண்ண வந்தார்னா, வாக்கிங் வந்தார்னா, இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் வாக்கிங் இயேசு வந்தார்னா திருச்சபையில் தான் வருவார். வேறு எங்கேயும் போக மாட்டார், இங்கே தான் வருவார். ஏன்னா இதுதான் அவருடைய இடம். இங்கே 2 பேர் தானேயா இருக்கிறோம், இங்கே 50 பேர் தானேயா இருக்கிறோம், இங்கே 100 பேர் தானேயா இருக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் 10,000 20,000 50,000 பேர் இருக்கிறாங்களே, அங்கே இருக்க மாட்டார், இங்கே தான் இருப்பார். இது அவருடைய திருச்சபை, அவருடைய சரீரம், அவருடைய மனவாட்டி. தெய்வ ஜனமே, நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய சந்நிதியில் சரணடைவோம். ரீகரபா ஷரபா. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவர் நம்மளை ஊழியத்தில் ஒரு நிலையில் அழைச்சிருப்பார். குடும்பத்தில் ஒரு நிலையை நம்மளையும் ஒரு தலைவராக ஆண்டவர் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையை உத்தமாக நடக்கிறோம்? நம்ம மேலே குற்றம் சாட்டப்படுறதில் என்ன எத்தனையோ தான் மற்றவர்கள் நம்மளை குற்றப்படுத்துறதுகளா? மற்றவங்களை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வைத்துக் கொள்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் எசப்பா, நான் ஊழியத்தை செய்கிறப்பா,
எனக்கு எத்தனை போராட்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஆனால் என்னை உத்தமன் என்று நான் சொல்லணும்ப்பா. நான் ஒரு தலைவனாக வாழ வேணப்பா. நான் ஒரு குற்றம் சாட்டப்படாதானே இருக்க வேண்டும் தகப்பனே என்று சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கலாம். ஆண்டவர், நானும் தகப்பனே உமது ஊழியத்தை செய்வதில் ஒரு குற்றமும் காணப்படாதப்பா. உண்மையை உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிறப்பா ஒரு ஸ்லாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிடுறாரு. ஆண்டு சமத்தை நம்ம தாழ்த்தி இந்த பாடலை பாடி நம்ம கேட்கலாமா? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரம். எத்தனை நிந்தைகள் சொல்லமா, எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் ஏனை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் ஏனை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன், உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடு. அம்மாப்பா, உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவானாலும் முதலப்பா எங்களை ஊழியத்துக்கு அழைத்த ஆண்டவரை, எங்களையும் ஆண்டவர் தலைவராக நிறுத்தின தேவனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் கொடுத்த உங்களை ஊழியத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை எங்களையும் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மட்டும் 1:83 எங்களோடு நீர் பேசின ஒரு வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசுங்க, எங்களோடு நீ அசைவாடுங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். 1:3 இப்படி சொல்லுகிறது, மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். முன்னாடி நம்ம பிஷப்பில் பார்த்தது டீகான்ஸ் உதவி செய்கிறவர்கள் எப்படி ஊழியம் செய்யணுமா, குற்றம் சாட்டப்படாதவர்களாக அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த அருமையான நிருபத்தை எழுதுகிறார். அப்போ என்ன சொல்ல வர, நம்ம ஊழியத்தில் இருக்கிற நாம், ஊழியத்தில் அநேக உதவிகளை நாம் செய்து கொண்டு வருகிற நாம், ஆனால் நாம் எப்படி நாம் இருக்க வேண்டுமாம், யாரும் நம்மளை குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த பவுல் நடிகை இன்னைக்கு நமக்கும் அதை இந்த நிருபத்தின் மூலமாக சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம ஊழியத்தில் வந்தவர்கள் நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கலாம், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கமாக இருக்கேன், நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கேன், நம்ம ஒரு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில நபர்கள் நம்மளை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நாம் ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஒரு சில பேர் நம்மளை அக்யூஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா இன்று நம்ம கத்திடத்தில் நம்ம சோதித்த பார்க்க போகிறப்பா. நான் உன் ஊழியக்காரன் ஆகிட்டேன்ப்பா, நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறப்பா, நான் என் மேலே சில குற்றம் சுமத்துறாருன்னா ஒருவேளை அது என் மேலே மிஸ்டேக் இருந்தால் அதை நான் மாற்றிக்கிறேன்ப்பா. நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய நாமத்தை தூஷிக்கப்படக்கூடாதுபடிக்கப்பா, நான் என் மேலே யாரும் குற்றம் சாடப்படாதுப்பா அளவுக்கு நான் பார்த்துக்கொள்ளணும் ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் மாண்டிவேஷன் முன்னசில் ரொம்ப லேட்டாக வருவேன். எனக்குள்ள ஒரு திருப்தி என்னென்னா, நான் எல்லா மீட்டிங்ஸ் முடிச்சு மீட்டிங்கு நான் லேட்டாக போகிறேன், அதனால நான் கொஞ்சம் லேட்டாக வரதுல என்ன தப்பு இருக்குன்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்தது. அதை என்னை மாற்றிக்க முடியாமல் இருந்தது. ஒரு நாள் போதுக்கிற என்னை கூப்பிட்டு பேசும்போது சொன்னேன், அரேஸ் நீ நிறைய ஊழியம் செய்கிறப்பா, நீ எவ்வளோ நல்ல ஊழியத்தை செய்கிற, நான் அதை பற்றி பேசலை, ஆனால் உன்னிடத்தில் இருக்க அந்த சின்ன மிஸ்டேக்கை பற்றி தான் பேசுகிறேன்.
நீ அந்த சின்ன மிஸ்டேக் மாற்றினா உனக்கு பின்னொரு சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அதை மட்டும் மாற்றிக்கோ, ஏன்ப்பா உன்னை நீ குற்றச்சாட்டு பண்ண சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஐயோ, அப்போ நம்ம இத்தனை ஊழியத்தை செஞ்சாலும் ஆனால் நம்ம குற்றச்சாட்டுறவர்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சால் திரும்ப நம்ம மேலே ஏன் நம்ம குற்றப்படுத்தணும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளும் போது தான் தேவன் அவருடைய கிருபையால் சீக்கிரம் வர ஆண்டு எனக்கு ஒரு மன மாற்றத்தை தந்தார். ஐயோ, நம்ம அநேக ஊழியத்தை செய்யறது பெருசு இல்லை, ஆனால் நம்ம யாரை நம்மளை குற்றப்படுத்தாததுக்கு நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நான் அன்னைக்கு உணர்ந்து கொண்டேன். அது ஊழியத்தில் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. எனக்கு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நமக்கு அநேக நேரத்தை நம்ம திருப்தி ஆகிடலாம். அன்றே உங்களை ஊழியம் செய்கிற எனக்கு இத்தனை டிசேபிள்ஸ் இருக்காங்க, இந்த ஊழியத்தை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு. ஆனால் ஏதாவது ஒரு சில ஊழியத்தில் நம்மளை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்ம விட்டுருக்கோமா? இன்றைக்கி ஆண்டவர் யோசிச்சு பார்த்தாப்பா, ஆமாப்பா, என் மேலே இந்த குற்றம் இருக்குப்பா, நான் இந்த விஷயத்தை நான் திரும்ப மிஸ்டேக் பண்ணுறப்பா. ஆண்டவர் இந்த விஷயத்தில் நான் அடிக்கடிக்க போதர் சொல்கிற வளர்த்து நான் பிழை பண்ணிகிட்டே இருக்கேன்ப்பா. ஆனால் இந்த விஷயத்தை இனிமேல் நான் என்னை குற்றம் சாடப்படிக்க நான் என்னை மாற்றிக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு நம்ம கர்த்தர் சமூகத்தில் கேட்கலாமா? இது ஏனென்றால் ஊழியத்துக்கு அழைத்தவர் அவர், நம்மளை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டவர் அவர். நாம் ஆண்டவருக்கு தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு நாம் உண்மை உத்தமாக இருக்கும்போது தான் தேவன் நம்மளை உயர்த்துக்கு தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரான கண்களை மூடி நம்ம கர்த்தர்னுக்கப்பா, என்னிடத்துல இந்த மிஸ்டேக்ஸை நீக்கப்படுங்கப்பா. நான் கூட நிறைய ஊழியம் செஞ்சாலும் நான் ஒரு சில இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன்ப்பா. நான் நிறைய ஊழியத்தை செஞ்சாலும் ஆனால் ஒரு சில விஷயத்தில் என்னை ஒரு சில மற்றவங்க ப்ளேம் பண்ணுற அளவுக்கு என்னை நான் மாற்றி நான் வச்சுக்கிறேன்ப்பா. இன்றைக்கி நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னத்துக்கு அந்த சின்ன மிஸ்டேக் நீங்கள் போடுங்கப்பா. இன்றைக்கி நிறைய எனக்கு இன்டெலிஜென்ஸான ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, அது இருக்கட்டாம்ப்பா. ஆனால் என்னிடத்தில் காணப்படுற மிஸ்டேக்கை இன்றைக்கி நான் உணர்ந்து கொள்ள தான் எனக்கு இன்னைக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சப்தத்தை கேட்கலாமா? நீங்கள் ஆண்டவர் நம்மளை ஒரு விஷயம் அந்த தப்பு நம்ம அறிக்கையிடலாம். அப்பா, சாரிப்பா, என் மேலே தான்ப்பா தப்பு இருக்குது. ஆமாப்பா, என் மேலே தான்ப்பா தப்பு இருக்குது, நான் மாற்றிக்கொள்கிறப்பா. இனிமேட்டு யாரும் என்னை குற்றச்சாட்டப்படாதவளுக்கு என்னை நான் ஊழியக்காரனாக, நல்ல ஒரு உக்கரானக்காரன், நல்ல ஒரு கண்காணியாக, நல்ல ஒரு உதவிக்காரனாக என்னை நான் மாற்றிக்கொள்கிறப்பா. என்னை நான் அப்படி மாற்றி யாரும் என்னை குற்றச்சாட்டப்படாதவளுக்கு என்னை இன்றைக்கி நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இது நமக்கு மாற்றருக்கு இடைப்பட்ட நேரம். எங்களை மாற்றிக்கொள்கிறப்பா, எங்கள் குற்றங்களை உணர்த்துங்கப்பா. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடமப்பா, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, எங்கள் ஊழியத்தின் ஆதார. ஆம் தகப்பனப்பா, இன்று நாங்கள் அறிக்கை செய்கிறப்பா, கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கத்தை இனிமேல் நாங்கள் யாரும் எங்களை குற்றச்சாட்டாக எங்களை பார்த்து கொள்ளும் தகப்பனே. உமக்கு நாங்கள் உண்மையும் உத்தமாக இருந்து தகப்பனே, அநேக பேர் ரட்சிப்புகளை வழிநடத்துகிற ஊழியக்காரனாக மாறும் தகப்பனே. நாங்களும் ஒரு கண்காணியாக மாறும் தகப்பனே. நாங்களும் ஒரு உதவிக்காரராக மாறி ஆண்டவர் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே உமக்கு கண்டங்களை கொண்டு சேர்ப்பேன் தகப்பனப்பா. எங்களிடத்துல குற்றங்களை நீர் மன்னித்து ஆண்டவரே இந்த தினம் நீக்கி போட்டு எங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை தந்து நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த தினத்திலிருந்து எங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தரப்பருக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறப்பா. உடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், மாறாத ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீ தாமே எங்களை நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க, நீர் பெரிய காலம் செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, நீரே எங்களோடு கூட இருங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து முடிஞ்சு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லமா, நாங்கள் கர்த்தருக்காக நல்ல கண்காணியாக மாறுவோம். நாங்கள் கர்த்தருக்காக நல்ல 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 உதவிக்காரராக ஊழியம் செய்வோம், கர்த்தருக்காக எழும்புவோம். ஹல்லேலூயா. 7 அல்லேலூயா சொல்லலாமா?
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஷாலோம் 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 ஷாலோம்.